அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 15:28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த புறஜாதிகளின் தேசமாயிருந்த தீரு சீதோனிலிருந்த ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தாள். அவள் ஏன் வந்தான்னு கேட்டீங்கன்னா, அவளுடைய மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். யாராலும் விடுதலை கொடுக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அற்புத மூர்த்தி இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டார். பிசாசுகளை விரட்டக்கூடிய வல்லமை, நோய்களை சுகப்படுத்தக்கூடிய அதிகாரம், எந்த அற்புதத்தையும் யாருக்கும் செய்யக்கூடிய இரக்கமுள்ள இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை தேடி அங்கே வந்தாள். அவர் வந்திருப்பது இளைப்பாறுவதற்கு. ஆனாலும் அங்கேயும் இளைப்பாறுதல் இல்லாமல் அங்கேயும் ஊழி நடக்குது பாரு. அப்படி அவள் வந்து ஆண்டவரிடத்துல இப்படி தன் மகளுக்காக வந்தாள். எப்படியாக இந்த பிசாசின் பிடியிலிருந்து தன் மகள் விடுதலையாகணுமே என்று ஒரு ஏக்கத்தோடு பாரத்தோடு இயேசுவை தேடி வந்தவள் இந்த கானானிய ஸ்திரீ. இந்த உபத்திரவம், இந்த பாடுகள், இந்த நெருக்கம், பிசாசினால் தன் மகளுக்கு உண்டான வேதனைகள் தான் இவள் இயேசுவை தேடி வரும்படி செய்திருக்கிறது. இயேசுவிடத்தில் வந்தது காரணம் இவள் அடைந்த வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்க என்றால், நமது பாடுகள் உபத்திரவங்களுக்கெல்லாம் பரிகாரம் ஏன்னு கேட்டீங்கன்னா, பல இடங்களிலே மனிதர்கள் தேடி போய் இன்றைக்கு அவர்கள் வெறுமையாய்த்தான் திரும்பி வருகிறார்கள். ஆனால் நமக்கு பரிகாரம், நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு என்று சொன்னால் இயேசுவை தேடி வருவதுதான். பாடுகளோடு, உபத்திரவத்தோடு, பலகீனத்தோடு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, பரிகாரமாகி இயேசுவை தேடி வரும் பொழுது அவர் சுகம் கொடுத்து எல்லா பிரச்சனைக்கும் முடிவு பண்ணுகிற ஒரே ஒரு தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. அவிடத்தில் வந்த யாரும் வெறுமையாய் போனதில்லை. அவரை தொட்டவர்கள் சொஸ்தமானார்கள். அவர் யாரை தொட்டாரோ அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று சொன்னால், ஆக பிரச்சனைக்கு பரிகாரம் இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது என்பதை நம்பி ஆண்டவரிடத்தில் வருகிற ஒருவரும் வைக்கப்பட்டு போக மாட்டார். நீங்களும் சரி, இந்த சத்தத்தை கேட்கல யாரா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருக்கட்டுங்க, பாரத்தோடு தவித்து கொண்டிருக்கலாம், நீங்க வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு கூட இருக்கலாம், நீங்க எதுவா இருக்கட்டுங்க, ஆண்டவரை தேடி வாருங்கள், நம்பிக்கையோடு வாருங்கள். இவள் வந்து வெட்கப்பட்டு போகவில்லை, திரும்பி போகும்போது அற்புத சுகத்தை பெற்று போனார். அதை போல ஆண்டவர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வார். இந்த சத்தத்தை கேட்க யாவருக்கும் எதையும் எந்த அற்புதம் செய்ய இயேசுநாதர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.